மகாநதி சீரியல் நாளைக்கான புறமல பாத்தீங்கன்னா பாட்டி தன்னுடைய மாத்திரை எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் நானே போய் வாங்கிட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு வேகமா கடைக்கும் போறாங்க. மெடிக்கல் ஷாப்ல மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது விஜய் மெசேஜ் பண்றாங்க. மெசேஜை பார்த்ததுமே காவேரியும் அங்கேயே நின்று மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பக்கமா பசுபதி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. காவேரி அங்கே நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. என்னுடைய பையனையே கடத்தி வச்சுட்டு என்னையே அழ வச்சுட்டீங்களா, இதுக்கப்புறமும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரை வேகமா ஸ்பீடா எடுத்துட்டு வந்துட்டு காவேரி மேல சைட்ல தட்டி விட்டுறாங்க. காவேரியை கீழே விழுந்துறாங்க. அடுத்து காவேரி மயக்கத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல உள்ளவங்களாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாராங்க. பசுபதியை காரை நிக்காம வேகமா ஸ்பீடா எடுத்துட்டு போயிடறாங்க. அடுத்து காவேரி கண்மூழிக்காம இருக்கிறாங்க. காவேரி நெத்தில ரத்த வரதை பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்களாம் சேர்ந்து காவேரியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவருடைய போன்ல இருந்து விஜய்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இது மாதிரி உங்களுக்கு யாருன்னு தெரியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு விஜய் காவேரிக்கு தான் ஆக்சிடென்ட் பயங்கரமா துடிச்சு போயிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாராங்க. அப்ப காவேரி மயக்கத்துல இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே துடிச்சு போறாங்க. அடுத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்துறாங்க. காவேரிக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அடுத்து விஜய் டாக்டர் கிட்ட ரொம்பவே துடிச்சு போய் கேட்கறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, அவ இப்ப எப்படி இருக்கா, குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா டாக்டரோ இப்போதைக்குன்னு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு விஜய் ரொம்பவே கதறி அழுகுறாங்க. என் காவேரிக்கு எதுவாகாது, என் குழந்தைக்கும் எதுவாகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. ஒரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும் அங்க வந்துடுறாங்க. விஜய் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஏன்டா உனக்கு மட்டும் இது மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து நிவினும் குமரனும் சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட் இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்ப வேணுனதே ஒரு கார் வேகமா வந்து இடிச்சிருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இது கண்டிப்பா பசுபதியுடைய வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. விஜய் என் காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல காவேரி கண் முழிச்சுறாங்க. அடுத்து டாக்டர் குழந்தைக்கும் காவேரிக்கும் எதுவும் ஆகல, அப்படியே இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது மாதிரி ஆனா அந்த பசுபதியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பசுபதியை பாக்குறதுக்காக இங்க போறாங்க.